இன்றைக்கி திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம், சிலர் காவி ஆடையை உடுத்தலாம், சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம். நீங்கள் எந்த ஆடையெல்லாம் அணிவிச்சுங்க, திருவள்ளுவர் கையில் இருக்கிற பணமொழி யார் அளிப்பீங்க? அது தமிழ். அது நீங்கள் திருவள்ளுவர் கடவுளை மாற்றலாம், அவர் கையில் இருக்க பண ஒளியை மாற்றவே முடியாது. அது தமிழின் அடையாளம். திருவள்ளுவர் இன்னைக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா, அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, எந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதெல்லாம் இல்லை. எங்கள் திருவள்ளுவர் பண ஒளியை தாங்கியிருக்கிறார். நான் முதல்ல கதை விஜய் சார்கிட்ட சொல்லும்போது அந்த பாடல் சிச்சுவேஷன் இல்லை, நான் பொதுவாக கதை சொன்னேன். அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் நிறைய ரசிகரை சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன். அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு, இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு கதாநாயகன். இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி, அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பால்காரன். அடுத்து சிவகாசி, வாடா வாடா தோளா வாழ்ந்து போப்போம் வாடா. திருப்பதி வந்தால் திருப்போம், தீப்பொறி போல இருப்போம், உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா, ஒன்றை என்ன வாழ வச்ச சாமி தானடா. நான் அவர்கிட்ட காப்பி அடிச்சுன்னு ஒத்துக்கிறேன். இப்போ அதுக்காக காப்பி அடிச்சான்னு கேட்டுறாதீங்க. எது ஒரு இதை தப்பாக போயிருக்காங்க, டக்கு ஏதோ ஒரு எனக்கு பணம் தான்றாங்க. இப்போது அது வேறு ரொம்ப இருக்குது, உசாராக பேச வேண்டியிருக்கு. ஒரு பார்வையற்றனோட சிச்சுவேஷனில் அந்த பாடல் கேட்கும்போது நம்மளுக்கு வலிக்கும். அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஆஃபில் ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. கண்ணுக்குள் முள்ளை வைத்தது யார் தீர்த்தது, கூரை வீட்டுக்கு ஏசி பணம் ஓலை. சரி, ஓகே, வெயில் காலத்துலாம் அப்படி இருக்குது. அப்போ மழை காலத்தில் இன்னும் குளிருமே? அதான் இல்லை. மழை காலத்தில் ஹீட்டை தரும், வெப்பத்தை கீழே இறக்கும், குளிராது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்கை மட்டும்தான் தரும், பனை ஓலை தான் வெப்பத்தையும் தரும், குளிர்ச்சியும் தரும். பனை மரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும்? அடுத்த வரி, பண ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும். அப்போ பண ஓலை இல்லைன்னா ஊவே சாமிநாதையர் எதை பதிவிச்சிருப்பா, எதை புதுப்பிச்சு தமிழை புதுப்பிச்சிருப்பாரு, அழிஞ்சு போயிருக்கும். சிலப்பதிகாரம் இருந்திருக்காது, திருவாசகம் இருந்திருக்காது, திருக்குறளும் இருந்திருக்காது, தமிழின் அடையாளமே இருந்திருக்காது. நான் அவர் பேச, அவருடைய பேச்சு, அவர் உரையாடலை, அவரது கவிதையை நேர கேட்குறதே பெருமையான விஷயம். அந்த பெருமை தேடி நான் வந்திருக்கிறேன். கவிப்பேரரசு வைரமுத்து, இது வெறும் பேர் இல்லை, இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. கவிப்பேரரசு தமிழோட கௌரவம், தமிழுக்கு கிடைத்த தவ புதல்வன். அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு, நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை கொஞ்சம் சொல்லிடணும். கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள், அவர்கிட்ட சில ஓப்பனிங் சாங் இருக்கும், அறிமுக பாடல். அந்த அறிமுக பாடல் அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்த நாளிலோ, கிராமங்கள் கூட அவர் பிறந்த நாளில் கொண்டாடப்படும். அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்கள் இடம்பெற்ற டூயட் பாடலாம் அவ்வளோ இருக்காது, அந்த அறிமுக பாடல் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் அறிமுக பாடல்னால், இப்போ அண்ணாமலையில் வந்தேண்டா பால்காரன், பாட்ஷா ஆட்டோக்காரன், இது மாதிரி நிறைய பாடையப்பா, இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும். இது திரையோடு மட்டும் போகாது. பெரிய கதாநாயகனோட அறிமுக பாடல் சினிமா தியேட்டரோடு அந்த திரையோடு போய்விடாது,
அது மக்கள்கிட்ட போய் சேரும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் போய் சேரும். அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை, நல்ல தத்துவங்களை, மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து, அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கவிப்பேரரசு வைரமுத்து. அண்ணாமலை படத்தில் பார்த்தா அதில் எத்தனை கருத்து இருக்கும். பசி இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோளாகும். இந்த மாதிரி நிறைய வரிகள். ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே, முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாதிரியே பார்த்தாங்க. ஆட்டோ ஓட்டுவது கௌரவமான விஷயம், அது ஒரு சேவை, அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் சாங். இது நான் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தேன். அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன். திருப்பாச்சி, அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்லை. நான் முதல்ல கதை விஜய் சார்கிட்ட சொல்லும்போது அந்த பாடல் சிச்சுவேஷன் இல்லை. நான் பொதுவாக கதை சொன்னேன். அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் நிறைய ரசிகரை சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன். அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு, இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு கதாநாயகன். இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி, அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பால்காரன். அடுத்து சிவகாசி, வாடா வாடா தோளா வாழ்ந்து போப்போம் வாடா. திருப்பதி வந்தால் திருப்போம், தீப்பறி போல இருப்போம், உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா, ஒன்று என்ன வாழ வச்ச சாமி தானடா. இதெல்லாம் நான் எழுதுனதில்லை, என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசு எழுத தூண்டியது கவிப்பேரரசு. நான் அவர்கிட்ட காப்பி அடிச்சுன்னு ஒத்துக்கிறேன். இப்போ அதுக்காக காப்பி சார் கேட்டுறாதீங்க. எது ஒரு இதை தப்பாக போயிருக்காங்க, டக்கு ஏதோ ஒரு எனக்கு பணம் தான்றாங்க. இப்போது அது வேறு ரொம்ப இருக்குது, உசாராக பேச வேண்டியிருக்கு. பாடல், ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு, ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு. நிறைய இங்கே பாடலாசிரியர் இருக்காங்க, அவங்க டியூனுக்கு பாடலாசிரியராக பாடல் வரிகளை நிரப்புவாருங்க. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு டியூன்லேயும் ஒரு கவிஞனாக கவிதையை நிரப்புவார். நிறைய வரிகளை சொன்னார் அரவிந்தரா சார். அத்தனை வரிகளும் பாடலா சார், கவிதை, அத்தனை வரும் கவிதை. உதாரணத்துக்கு ராஜபார்வையில் கமல்ஹாசன் அதில் பார்வையற்றவர். அந்த கேரக்டருக்கு உள்ள புகுந்து ஒரு பார்வையற்றனோட சிச்சுவேஷனில் அந்த பாடல் கேட்கும்போது நம்மளுக்கு வலிக்கும். அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. கண்ணுக்குள் முள்ளை வைத்தது யார் தீர்த்தது, தண்ணீரில் இருக்கும்போது வேர்க்கின்றது. இதுக்கு மேலே என்ன கவிதை வேண்டியிருக்கு? சினிமா பாடல், அது சினிமா பாடல் இல்லை, சினிமா கவிதை. கவிப்பேரரசு எழுதின ஒவ்வொன்றும் பாடல் அல்ல, கவிதை கவிதை கவிதை. அதனால தான் அவர் கவிப்பேரரசு, நான் வெறும் பேரரசு. பனை, நம்ம விக்ரம் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பனைக்கு திரைப்படத்தை எதுக்கும் வரமாட்டார், இந்த பனை பாடல் வீட்டில் எதுக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சு பார்த்தேன். அது காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும், இப்போ இங்கேருந்து திருச்சி போகிறோம், தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன், போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி காப்பி. வரும்போது அப்படி தான்,
கும்பகோணம் டிகிரி காப்பி. சென்னைக்குள்ள நிறைய இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் காணோம். இப்போ என்ன இருக்குது? கருப்பட்டி காப்பி. அங்கே தமிழ்ச்சி வச்சிருச்சு. கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்றைக்கி கருப்பட்டி காப்பின்னு எங்கே பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி தான். கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க, கருப்பட்டியில் பல வகை போடுறாங்க. அப்போ இன்றைக்கி பூரா அன்றைக்கி கருப்பட்டி காப்பிங்கிறது இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதை மேலும் பிரபலப்படுத்தணும். ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விக்ரமாஜா வந்திருக்காரு நினைக்கிறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். பனை எல்லாருக்கும் சிறப்பாக பேசிட்டாங்க. சில விஷயம் இப்போ சாங் பார்க்கும்போது அப்படியே நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து செஞ்சிருச்சு. பதநீர்லாம் இன்றைக்கி கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ பானங்களாக இருக்குது. பதநீருக்கு நிகராக எதுவுமே இல்லை. ஒரு வீட்டு வாசல்லையும் பதனி விற்கும்போது அந்த பனை ஓலையில் அந்த பதனியை ஊற்றுவான். அந்த பனை உள்ள வாசனத்தோடு அந்த பதனி கொடுப்போம் பாருங்க, அதுக்கு நிகர் உள்ள எந்த பானமும் இல்லைங்க. அந்த நுங்கு வண்டி இன்றைக்கி பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம், என்னெல்லாம் போகலாம். அந்த நுங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்ச காலகட்டம் அதுதாங்க உண்மை சந்தோஷமான காலகட்டம். அதுதான் வண்டி. அந்த வண்டி ஓட்டுற போது இன்றைக்கி எந்த கார் ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது. பனைமரம் இந்த இளவட்ட கல்லும்பாங்க ஊரில், அது ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சிலர் தூக்குவாங்க. முதல் முறையில் சிவாஜி தூக்குறதை பார்த்துருப்போம். ஆனால் கிராமங்களில் பனைமரம் ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும். அது ஒரு பெருமையாக இருக்கும். பனைமரம் அது வேறு. நான்லாம் ஏறியிருக்கேன். நெஞ்சை வச்சு ஏறுறது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த கொண்டக்கட்டை தாண்டதும்பாங்க. பனைமரத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும். அதுதான் முழுசாக ஏறணும். தையர் உட்காந்து தான் இதெல்லாம் வெட்டி கீழே சாய்க்க முடியும். நான் அவருடைய ஏறி மேலே உட்காந்துட்டேன். ஹைட்டு அப்படியே அடுத்து கீழே பார்க்குறேன். பனைமரம் ஒடிஞ்சிடுமோன்னு தோணுது எனக்கு. ஆனால் தெரியாதனமாக ஏறிட்டோமோ அப்படின்ட்டு மயக்கம் வர வருது. அப்புறம் ஒன்று உஷாராயிட்டேன், கீழே பார்க்கக்கூடாது, நுங்கு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு அப்படியே மேலே வானத்தை பார்த்துட்டே கீழே இறங்கினேன். ஏன்னா அப்போல்லாம் பனைமரம் ஏறுறதே அது ஒரு கவர்மெண்ட் நினைக்கிறது. அப்புறம் இன்னொன்று இந்த பனை ஓலைக்கு அது ஒரு அதிசயம் இருக்குது. கவிப்பேரரசு அவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறைய எழுதியிருந்தாங்க. ஒவ்வொரு அதிசயமாக எழுதியிருந்தாங்க. எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னென்னா பனை ஓலை தான். இந்த பனை ஓலையில் செய்த வீடு மேலே மண் சுவரில் பனை ஓலை இருக்கும். பனை ஓலையில் கூரை போட்டிருப்பாங்க. என்ன அதிசயம்னா வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளே படுத்தா அந்த பனை ஓலை வந்து குளிர்ச்சி தரும். வெக்கம் இருக்காது, வேர்க்காது. இன்றைக்கி இப்போ இந்த என்ன தான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் காலத்தில் நுந்து சுண்ணாம்பு போயிடுது. ஏசிலாம் இன்றைக்கி மனசு இருக்க முடியாது. கூரை வீட்டுக்கு ஏசி பனை ஓலை. சரி, ஓகே, வெயில் காலத்துலாம் அப்படி இருக்குது. அப்போ மழை காலத்தில் இன்னும் குளிருமே? அதான் இல்லை. மழை காலத்தில் ஹீட்டை தரும், வெப்பத்தை கீழே இறக்கும், குளிராது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்கை மட்டும்தான் தரும். பனை ஓலை தான் வெப்பத்தையும் தரும், குளிர்ச்சியும் தரும். இது உலக அதிசயத்தனை. அந்த அதிசயத்தை தாங்கினதான் பனைமரம். பாடல் கவிப்பேரரசு இந்த பனையை பற்றி எழுந்த பாடலில் சில வரியை படிக்கும்போது பகிர்ந்துச்சு. பனைமரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும். அடுத்த வரி, பனை ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும். அப்போ பனை ஓலை இல்லைன்னா ஊவே சாமிநாதையர் எதை பதிவிச்சிருப்பா, எதை தமிழை புதுப்பிச்சிருப்பாரு, அழிஞ்சு போயிருக்கும். சிலப்பதிகாரம் இருந்திருக்காது, திருவாசகம் இருந்திருக்காது, திருக்குறளும் இருந்திருக்காது, தமிழின் அடையாளமே இருந்திருக்காது. அதை காப்பாற்றியது பனை ஓலை. இதை விட சிறப்பு பனைமரத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம், சிலர் காவி ஆடையை உடுத்தலாம்,
சிலர் இருக்காங்க, கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம். நீங்கள் எந்த ஆடையெல்லாம் அணிவிச்சுங்க, திருவள்ளுவர் கையில் இருக்கிற பணமொழி யார் அளிப்பீங்க? அது தமிழ். அது நீங்கள் திருவள்ளுவர் கடவுளை மாற்றலாம், அவர் கையில் இருக்க பண ஒளியை மாற்றவே முடியாது. அது தமிழின் அடையாளம். இவ்வளோ சிறப்பு இருக்குது திருவள்ளுவர். இன்னைக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு, எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு, அதெல்லாம் இல்லை. எங்கள் திருவள்ளுவர் பண ஒளியை தாங்கியிருக்கிறார், தமிழை தாங்கியிருக்கிறார். அந்த சிறப்பு என்றும் எங்கள் தமிழுக்கு இருக்குது. இவ்வளவு சிறப்பு, இது எல்லாத்தோட சிறப்பு இந்த படத்துக்கு கவிப்பேரரசு பாடல்களிலிருந்து அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு. அது வந்து பொறுமையாக சொற்க பேசுனதெல்லாம் தாங்கிக்கிட்டு, நான் பேசுனதெல்லாம் அதோட நான் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு, அந்த பொறுமை இருக்கார்ல, அவர் பொறுமை பேரரசு. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பனையோட பயனை பற்றி சார் நிறைய சொன்னார். நிறைய சொல்லும் போது அதையே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு 1000 படங்கள்ன்ட்டார். அவர் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கிட்டோம். 1000 படங்கள் நடிக்கலாம். என்ன மூர்த்தி சார்? ஓகே. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க, கொஞ்சம் தெரியாதவங்க. பனையை பற்றி நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சப்ஜெக்ட் எழுதி முதலே வந்து வரவேற்பு உரை சொல்லும் போதே சொல்லிட்டாரு. அடுத்து ஐயா ஸ்பீச் கொடுக்கும் போது அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அந்த பனைமரங்கள்லாம் இவ்வளோ இருந்ததா. நான் நடித்த பனைமரத்தில் அந்த நிழல் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கேரவன்லேயோ வேறு எங்கேயோ போயிடலாம் இல்லை. அந்த பனை மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா, அது அடியில் தான் நின்று இருக்கணும். ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். அது வந்து ஹீரோயின் பாப்பா அழகாக இருக்குல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கிறா. அந்த பாப்பா சொல்லலை, ஹீரோ சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க அப்பா தான் பார்ட்னர் இதில், அதனால் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் நான் சொல்லியே ஆகணும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். வெயில், தண்ணி தாகம், ரொம்ப சிரமத்தில் நடித்தோம். எங்களுடைய சிரமத்தெல்லாம் மேலே இருக்கிற பிரபஞ்சம் ஏற்றுக்குச்சுன்னா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும். ரொம்ப சிரமப்பட, அதாவது அங்கே வேலை செய்கிறவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத நாங்கள் அங்கே போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் அவர் சொன்னார், ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் ப்ரொமோட் பண்ணாதான். நீங்கள் எப்படி ஆர்டிஸ்டெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ, யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறீங்க, உங்கள் சேனல்லெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும். அதை நீங்கள் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு தான் அவர் வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டார், இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, நீங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன். ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர். அவர் கையால் அவர் தலைமை தாங்கி நடத்துகிற இந்த விழா அப்படின்னா அப்போ இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அப்போது அடுத்து நம்ம வந்து சந்திக்கிறது வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் சந்திப்போம்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த அந்த இன்னசென்ட், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார். நல்லா பண்ணியிருக்காங்க, 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி இல்லை, ஆனால் ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ஸ்டேஜில். ஐயா இவர் பேசும்போது சொன்னார், இந்த படத்துக்கு வந்து நானும் யோசித்தேன், நம்ம வந்து சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு. ஏன்னா பாடல் எழுதுனது மட்டும் இல்லை, தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவர் வந்து ஐயா வந்திருக்காரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. ஒருவேளை இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதே அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளோ வியாபாரங்கள் இருக்குது, அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கும், நாங்களும் பழிச்சுக்குவோம். அதை செய்யணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் உங்களை பார்க்குறேன். அதனால் ஐயா வந்திருக்காருன்னா இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போகிறார். அப்படி அவர் ப்ரொமோட் பண்ணார்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும்.
இவர் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும். எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்க, தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணுங்கன்னு உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. உங்களுக்கு நல்ல யூடியூப்லேயும் சரி பத்திரிகையிலையும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக பனை கிடச்சிருக்குது. நம்ம நாட்டுடைய பாரம்பரியம், பொருளாதாரம், பண்பாடு, உடல் ஆரோக்கியம், பனங்கல், தென்னங்கல், ஈச்சக்கல் இதெல்லாம் ஆரோக்கியமான பொருள்கள். பணம் வெள்ளமும் தான். அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இன்னும் பார்க்கல, இப்போ படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் இதை எடுத்திருக்காரு. அதனால் ப்ரொடியூசர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழில் அதிபராக இருந்தாலும் ஏகப்பட்ட தொழிலவர்கள் இந்த சினிமாவை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நட்டமான தொழில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சினிமா எந்த காலத்துலேயும் நஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா நான் ஒரு தொழில்துறை வல்லுநருங்கிறதுனால தான் சொல்கிறேன். அவருக்கு முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஆர்டிஸ்ட் நடிகர்கள் மேலே வர முடியும். ஸோ அந்த டைரக்டர் செல்வராஜ் சார் அசிஸ்டண்ட்டு அவரும் ஒரு திறமையாக எடுத்திருக்காரு, அவருக்கு நன்றி. அடுத்து பட்ஜெட் படங்கள், நான்லாம் 100 கோடி 500 கோடி பட்ஜெட்டில் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் இன்றைக்கி நடிக்கவே போக முடியும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தலைகாட்ட கூட முடியும் மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டிங் இன்றைக்கி போயிட்டுருக்க காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள், அதாவது 2 கோடி 3 கோடி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரியல, அந்த பட்ஜெட் படங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளர் நம்ம சார் கவிப்பேரரசர் ஐயா பாரதிதாச சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு. அவரும் கண்ணன் சார் கேமராமேன் சார் வரிகள் அது எதிர்த்தாலும் பாரதிராஜா சார் சொல்லுவார். அப்போ அந்த வரிகளை இப்போ தான் நான் அதை கேள்விப்படுறேன் படையை பற்றி. அவ்வளோ பெரிய லெஜண்டு கவி, நமக்கெல்லாம் பெருமை, உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசே இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தலைமை தாங்கிறது ரொம்ப 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 புண்ணியம்னு வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் 1000 பிஸி இருக்கும், போராட்டங்கள் அது இது. இந்த பிஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர், வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும். வேலைக்கு போகிறதுனால நாடு செழிக்காது. வியாபாரி செழித்தால் இந்த பனை தொழில் உலகமெல்லாம் பரவட்டுங்கிற ஒரு எண்ணத்தில் அவரு வந்திருக்கிறது மிக 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 மகிழ்ச்சி. அடுத்து அம்மா, மேடம் அம்மா 1000 படங்களுக்கு நடித்தவங்க, பெரிய பிளெஸ்ஸிங். அவங்க வந்திருக்கிறது மிக மிக நன்றி, தேங்க்யூ. நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் எல்லா துறையிலும் உள்ள தான் தொழிலை நேசிக்கிறவங்க. நான் ஜவுளித்துறையில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சாதனை தொழில், அதில் உள்ளவங்கெல்லாம் சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க, அதுக்கு முன்னாடி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நடிகருங்கிற அந்தஸ்து கிடச்சிச்சு. இனி அடுத்து சினிமாக்குள்ளே நிறைய தொழில் அதிபர்கள், சின்ன சின்ன தொழிலதிபர்கள் வாங்க, ஒரு படத்துக்கு 10 படம் எடுங்க. ஹோட்டல் மாதிரி தான், ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும், ஒருத்தருக்கு ரோஸ்ட் பிடிக்கும். இது மாதிரி பல வகைகள். அது மாதிரி 4-5 தொழிலதிபர்கள் சேர்ந்து ஒரு 5லேருந்து 6 படம் எடுத்திங்கன்னா 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். தொழில் அதிபர்கள் இணையிறது ரொம்ப ஈஸி. இந்த ஜாப் கோயர்ஸ் இருக்கோம்ல, வேலைக்கு போகிறவங்க அவங்க இணைய மாட்டாங்க. இப்படி தொழிலதிபர்கள் 2 தொழிலதிபர்கள் கோ ப்ரொடியூசர்ஸ், அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இது மாதிரி 10 தொழிலதிபர்கள் 5 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த சினிமா துறையில் என்னென்ன ஒரு பாசிட்டிவ் மெசேஜ், 1000 காலத்து மெசேஜ் இது. இந்த ஆற்றுல குளிக்கிறது என்ன சுகம் தெரியுங்களா? நான் அந்த ஊருக்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த விஷுவலைஸை நம்ம பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்கள் பனை தொழிலை எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர், பிரஷர், லொட்டு எல்லாம் போயிடும். பணம் சேர்த்தா சுகர் கம்மியானு சொல்கிறாங்க. நான் இப்போ ரெகுலராக 10 சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்.
அதனால் நீங்களும் பணத்துக்கு பனை மரத்துக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் எழுதுங்க. நீங்கள் எழுதுறதுல 10,000 இளைஞர்கள் வளர்ச்சி விழிப்புணர்ச்சி வருவாங்க. ஸோ போதும், நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் திரு VP மணி அவர்களை ஒரு சில